Hallelujah, 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 hallelujah. 2025 ஆண்டின் 9 மாதங்களை நாம் கடந்திருக்கிறோம் என்றால் தேவ கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் இதர நாட்களை அந்த கிருபிநாதருடைய கிருபின் கருத்துக்களாய் மறைந்து நாம் கடந்து செல்லும்படி கடந்து வந்திருக்கும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற வேலையாக இருக்கிறபடினால் அந்த உணர்வோடு கூட இந்த பல்லவி எல்லாரும் உற்சாகமாய் கரம் தட்டி பாடுவோம். 161வது பாடல் பாட்ட ஆரம்பிங்க. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேரிவா கவர்வாய் சியாரவாய். ஓ க்ளோரி, பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் ஆண்டவரே. இம்மட்டும் இந்த ஆண்டின் முழு பகுதியிலும் நீர் எங்களுக்கு முன்னே கடந்து போய்கொண்டே இருக்கிறீர் சுவாமி. இந்த நாளிலும் பிரசனத்திற்காக கிருபைக்காக கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் நடத்துவீராக என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோ முள்செடி தவிர அந்த பக்தன் மோசேயை தேற்றினீராகவே. இந்த வனாந்தர யாத்திரையிலும் கர்த்தரேங்களை கர்த்தாவே ஆற்றும்படி தேற்றும்படி பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறீரப்பா. இந்த காலை வேளையிலும் வேதனையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேற்றுவீராக. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்னை நடத்தினார்
அவர் நல்லவர், அவர் கிருபை. கிருபை 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 கிருபை. தேவ கிருபை என்றும் உள்ளது. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள், வேதனை மத்தியிலே கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக. வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே, மனபாரங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும். ஆமென். திட நம்பிக்கை, பல தைரியம், நம்பிக்கை தைரியம் வீந்தாரே அவர் லோரி. திட நம்பிக்கை நீர்களுக்காக இருக்கிறீர், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே என்று உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா அல்லேலூயா என்றார். நித்திய தேவனா, நித்திய தேவனா, சத்தியவரன் நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே, நீர் மாத்திரம் போதும், உடைய அன்பு பகு மாத்திரம் போதும். நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமே. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். எல்லாரும் முழங்கால் பிடித்து ஒரு முறை கூட கிருவிநாதர் நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த கிருபை எல்லாரும் நிரப்பட்டு ஆண்டவரே, உடைய கிருபை எல்லாரும் நிரப்பட்டும். சிறியோர் பெரியோர், ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரையும், புதிய ஆத்துமாக்கள், பலவீனமானவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக. தேவ கிருபை நிரப்பட்டு ஆண்டவரே, கிருபைக்காக கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய கண்ணீர்கள், வேதனைகள், பாரங்கள், நிந்தைகள், அவமானங்கள், குறைவுகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் அறிகிற தேவனே, நீங்க நிரப்புங்கப்பா, நீங்க நிரப்புங்கப்பா, நீங்க நிரப்புங்கப்பா. நீ கடந்து வந்திருக்கிறேன் இந்த காலை வேளையிலும் அங்காங்க திருப்பாதபடி பற்றி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய சம்பூர்ண கிருபையினால் நிரப்பும்படி நம்மை ஆட்கொள்ளும்படி கடந்து வந்திருக்கிற ஒரு அனைவருமையால சமாதானத்தோடு, மகிழ்ச்சியோடு கூட விடுதலையோடு கடந்து போக கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி, கர்த்தர் மெல்லிய சத்தத்தை கேட்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்யும்படி கொடுத்தின ஆசீர்வாதத்திற்காக பாஸ்டர் பவுலை அவர்கள் ஜெபிக்கலாம். சோத்திரம் 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 கர்த்தாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான கர்த்தாவே அதிகால வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், மையப்படுத்துகிறோம் கர்த்தாவே. கடந்த 9 மாதங்களையும் கர்த்தாவே எங்களை கண்மணியோடு பாதுகாத்து பராமரித்து போதித்து புத்தி செல்லி எங்களை தாங்கி ஏந்தினர் சுமந்து வந்த தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த 10வது மாதத்தில் கர்த்தாவே நாங்கள் காணும்படியாய் காலையில் உண்மைப்படுத்தி கொள்ளும்படியான கிருபை செய்தீர், அதற்காக நன்றியோடு சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா தீமைகளுக்கு தீங்களுக்கு விலக்கி மீட்டு கர்த்தாவே இதுவரை நீர் தாங்கி வந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றியோடு சோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் காலை வெள்ளி ஏறெடுக்கிற எல்லா கால ஜெபங்களுக்காய் நன்றி. உலகங்களே இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களை ஜெபங்களை ஆசீர்வதியும். விசேஷமாய் திருச்சபையாய் விதிகிருத்தம் சபையாய் காலவேளை ஏறெடுக்கிற வந்திருக்கிற சிறியோர் பெரியோர் எல்லாரும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். வரவேண்டிய பிள்ளைகளை கொண்டு வாரும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் தாழ்மையா ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹalleluya hallelujah 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 hallelujah. இந்த காலை வேளையிலும்
விசேஷமாக இந்த 10வது மாதத்தின் அக்டோபர் மாதத்தின் இந்த முதலாவது தினத்திலும் அப்பாவை பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கின்றன. காலங்களும் சமயங்களும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. 2025 ஆண்டில் ஜனவரி 1ஆம் தேதியை இந்த ஸ்தலத்திலே கண்டனா 9 மாதங்களை கடந்து வந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். எல்லாருடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபை இல்லை என்றால் நிச்சயமாக இன்று நானும் நீங்களும் இல்லை. கடந்து வந்த பாதைகளிலே நமக்கு கடந்து வந்த எத்தனையோ மரண கனிகள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், அருமை ஆண்டவர் விட்டு நம்ம எப்படி ஆகிலும் தூரமாய் கொண்டு போக வேண்டும் என்று சாத்தான் செய்த சதிகள், திட்டங்கள், இதன் மத்தியிலே அந்த கிருபைநாதருடைய கரம் நம்மை தாங்கிட்டு. அல்லேலூயா. நாம் நிற்கிறோம் என்று நாம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அப்படி கிருபை ஒன்று மாத்திரமே நம்மை தாங்குகிறோம். அல்லேலூயா. நேற்று தினத்திலும் சில வார்த்தைகளை கதிர்ச்சனத்திலே நான் தியானித்து விட்டு அக்காலத்திலே படுக்கை செல்லும்போ நீண்ட நேரம் ஆகிவிட்டார். கர்த்தர் வெளிப்படுத்தலை கொடுத்தார். மிக ஆச்சரியமாக இருந்தார். ஆதலால் இரக்கத்தை பெறவோ ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருப ஆசனத்தண்டையிலே சேர கடவோம் என்ற திருவார்த்தையின் அடிக்கடி வாசிக்கிற வசனங்கள். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. அந்த வெளிப்படத்தில் நான் பார்க்கும் பொழுது ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் சூழ்நிலை தலைகளாக இருக்கிறது. அவரோடு சிலர் இருக்கிறார்கள், அந்த ஊழியத்திலே பங்கு பெறும்படி வந்திருக்கிறார்கள். ஆனால் சூழ்நிலை பார்த்த பொழுது பலர் போய்விட்டார்கள். ஒரு சிலர் மாத்திரம் அவர்களோடு கூட நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் இகழ்கிறார்கள். உலகத்தார் எப்படி பேசுவார்களோ அந்த வார்த்தையுடைய காதுகளிலே விழுந்து கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து கல் ஏறி தூரமாயிருந்து மக்கள் எல்லாரும் கற்களை எறிகிறார்கள். நின்று கொண்டிருந்தவர் கீழே விழுந்து விட்டார். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அறிவித்துக் கொண்டே இருக்கின்றார். இப்பொழுது கண்கள் மூடிவிட்டன. உள்ளத்துக்குள்ளே அவர் பேசுகிறார். அப்பொழுது உள்ளே கர்த்தர் பேசுகிற வார்த்தையை அவர் கேட்கிறார். மகனே, கலங்காதே, நான் உன்னோடு கூடத்தானே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பேசினார். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் இந்த கிருபைநாதர் நம்மோடு கூட இருப்பார் என்றார். எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், எல்லாரும் எதிர்த்து நின்றால், உலகமே எதிர்த்து வந்தாலும் நம்ம கூட அவர் இருந்த போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அந்த வார்த்தையை பற்றி கொண்டு தேவஜனங்கள் ஆகினாம் உற்சாகமாய் காணப்படுவோம். நமக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்பொழுது நாம் காண்போம் என்றால், எப்பொழுது அறிவோம் உணர்வோம் என்றால், அந்த அக்கினிமயமான சோதனை, அந்த சிங்க கெபி, பலமான எதிர்ப்புகள், போராட்டங்கள், நிந்தைகள், கல்லறிகள், சொல்லறிகள், இவளெல்லாம் நம்மை சூழும் பொழுது நாம் எண்ணுகிறோம் தனித்து விடப்பட்ட சூழ்நிலை, எல்லாரும் நம்மை விட்டு தூரமாய் கடந்து போய்விட்டார்கள், உலகமே எதிர்க்கிறது, அரசாங்கமே எதிர்க்கிறது என்று நாம் எண்ணுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அடுத்து வரத்தான் போகிறது. தேவ ஜனங்களுக்கு, உண்மையாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஏன்னா கர்த்தர் அந்த நெருக்கத்தின் பாதையில் தான் நம்ம நடத்தி கொண்டிருக்கின்றார். அருமையாண்டவர் நம்மை பாடுபடுத்த வேண்டும் என்பதற்காக அப்படி நடத்தவில்லை, நம்மை புடமிட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல நம்மை புடம்படும்படி நமக்கு அருகாமையில் உட்கார்ந்து கொண்டே இருக்கின்றார். நம்மை கர்த்தருக்கு பிரியமானவர்களாய், பரிசுத்தவான்களாய், பரிசுத்தவாட்டிகளாய், கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்த ஆராதனை செலுத்தும்படிக்கு நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி நம்மை புடமிட்டு கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. இந்த புடமிடுதல் எதற்காக? கர்த்தர் நம்மை புடமிடுகிறாரே, எதற்காக சொல்லுங்க பாப்போம். அவருக்கு பிரியமா இருக்கிறதுக்கு புடமிடுறார். சரி, நமக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லுங்க, எதுக்காக புடமிடுறார்? பாடுகள் தான் புடமிடுறது. எதுக்காக புடமிடுறார்? எதுக்காக? பரிசுத்தப்படுத்துறதுக்காக புடமிடுறார். சரி, பரிசுத்தப்படுத்துவதற்காக, அவருக்கு பிரியமாக இருப்பதற்காக. சரி, நமக்கு என்னெல்லாம் தெரியும்? ஏன் சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னு கேட்டால் பெரிய லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க, அப்படிதானே? சம்பளத்திலேருந்து இன்ன செலவுகள்லாம் இருக்குது, அதனால் போகிறேன், வேலை செய்கிறேன். அப்போ நம்மை பாடுகளுக்கு உட்படுத்துகிற தேவன்
நம்மை புடமிடுகிற தேவன், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், அவருக்கு பிரியமாய் நம்மை மாற்றுகிற தேவன். அடுத்து நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்றால் பெரிய ஆளுகை வைத்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடுகளை சகித்தால் ஆளுகையும் செய்வீர்கள். அந்த ஆளுகைக்கு போக வேண்டும் என்றால் எப்படி உலகத்தில் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்து வருகிற பிள்ளைகள் ஒரு பொசிஷனுக்கு போகிறது போல இந்த உலகத்தில் பாருங்கள், பிரயாசப்படுகிறவர்கள் பலனை பெறுகிறார்கள். அப்படி இந்த பரலோக யாத்திரையும் அது போலத்தான். கர்த்தருக்காக யார் பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் சந்தோஷமாய் சகிக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமான காரியம். முறுமுறுத்து கொண்டே இல்லை. முறுமுறுத்து கொண்டு சகிக்கிறதை விட நீங்கள் பேசி தொலைச்சிட்டு போயிடலாம். அதான உண்மை. வெளியில் ஒன்றுமே தெரியாது. என்னைமாரி ஆட்கள் அப்படி தான் இருக்கும். உள்ளே என்ன நடக்குன்னே தெரியாது. நான் வெளியே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். பவலி அடிச்சுட்டே இருப்பேன், நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் என்ன ஏசவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ செல்வராஜ் என்ன நினைப்பார், நம்ம ஐயா ஒன்றுமே பேசலை அப்படின்னு. உள்ளுக்குள்ளே மனுஷன் காலங்காத்தால இப்படி ஆச்சு உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். என்ன பிரயோஜனம்? பாடுகளை சந்தோஷமாக சகிப்போம். அல்லேலூயா. யாருக்கு பாடு வரும்? பக்கத்து வீட்டுக்காரருக்கா? பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. யார் பிள்ளையை போட்டு அடிப்பீங்க? செல்வராஜ் நீங்கள் இந்த வேலை வச்சுக்கிட்டாங்க, அடிக்கடி என் பிள்ளையை போட்டு அடிக்கிறீங்க, இந்த வேலையை வச்சுக்கிட்டாங்க. நான் சொல்லணும்னு சொல்ல மாட்டேண்ணா. என் பிள்ளையை அடிச்சிங்கண்ணா சொல்லுவேன் தானே. ஆனால் யார் பிள்ளையை நம்ம அடிப்போம்? நம்ம பிள்ளையை தான் அடிப்போம். அல்லேலூயா. ஆமாம், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், இரத்தத்தில் மீட்கப்பட தேவனுடைய பிள்ளைகள். அவர் நம்மை சிட்சித்து சீர்படுத்தி அழகுபடுத்தி பலப்படுத்தி அந்த நித்திய ராஜ்யத்திலே, அந்த புதிய பூமியிலே, அந்த புதிய எருசலேமாய் இறங்கி வருகிறத அந்த மணவாட்டின் ஸ்தானத்திலே நம்மை நிலைநிறுத்தும்படிக்கு, அங்கே வைத்து நம்மை அழகு பார்க்கும்படிக்கு, நித்திய யுக காலமாய் அவரோடு கூட வாழுகிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகி திருத்துவ தெய்வத்தோடு கூட அந்த பரிசுத்த மாளிகையிலே வாசம் பண்ணும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கு இங்கே இந்த வேலையை கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. உடமிடுதல் அவசியமா அவசியம் இல்லையா? பாடு வேணுமா வேண்டாமா? நிந்தைகள் வேணுமா வேண்டாமா? சைக்கிள் ரெடி ஆகிட்டீங்களா? ஆமாம். அடுத்து வருகிற காலங்கள் அப்படிப்பட்ட காலங்கள் தான் இருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவரான அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் நம்மை விசாரிப்பதற்கு ஒரு இருக்கின்ற. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் என்னோடு பேசினார். அந்த தரிசனத்தை வெளிப்படுத்தலை கண்ட மாத்திரத்திலே நான் உணர்ந்து கொண்டே அடுத்து காலங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகும். இதுவரை வந்த நிந்தைகள் அல்ல, அவமானங்கள் அல்ல. திருச்சபை யுகத்தில் உண்மையாய் கர்த்தரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பல போராட்டங்கள் வரதான் போகிறது. ஏன்? அவர் நம்மை அழகுபடுத்தும்படிக்கு. அல்லேலூயா. இதை மனதிலே வைத்து கொண்டு வருகிற நிந்தைகள், சோதனைகள், அவமானங்கள், பலவிதமான பிரச்சனை எங்கிருந்து வரும்? உள்ளிருந்து வரும், திடீர்ந்து பக்கத்திலேருந்து வந்துடும். கர்த்தர் நம்மை அழகுபடுத்துகின்ற. அல்லேலூயா. இப்போ நம்ம வண்டி ட்ராக்கில் ஒழுங்காக போயிட்டுருக்கு. நான் இப்போ யாருடைய பிள்ளை? ஆண்டோடைய பிள்ளை. வீட்டில் சில பிள்ளைகள் சொன்னபடி கேட்கல, என்ன பண்ணிடுவாங்க? வீட்டை விட்டு வெளியேற்றிடுவாங்க. அந்த பிள்ளைக்கு சிரிச்சு உண்டா? ஒன்றும் கிடையாது. மனம் போல வாழும். அந்த இளையகுமாரன் அந்த கேஸில் பார்த்துக்கிடுங்க, மனம் போல வாழும். அந்த பிள்ளைகள் சிரிச்சு கிடையாது. வீட்டில் இருக்க மட்டும், அந்த திருச்சபையில் இருக்க மட்டும், அந்த கர்த்தருடைய ஐக்கியத்திற்குள் இருக்க மட்டும் நமக்கு நிச்சயமாக போராட்டம் உண்டு. அருமை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு அவர் அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கின்றார். நான் சின்ன வயதில் நினைப்பேன், பொத்துன்னு போகிற வர்றவங்களாம் நீ போட்டு அடிப்பாங்க. பொத்துன்னு அடி விடும். எங்கள் அப்பா பின்ன கேட்கவே வேண்டாம், பெல்ட் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து மற்றவங்க மாதிரி பிள்ளைகளை தூக்கி அடிக்கிறது, கம்பெடுத்து அடிக்கிறது, கையில் கிடைக்கிறதுக்கு எடுத்து அடிக்கிறது அப்படிலாம் கிடையாது. அவங்க டீசெண்டாக தான் அடிப்பாங்க. ஆனால் அடி வலி யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். சத்தம் வலி ஒன்றுமே கேட்காது. அடி வலின்னா தாங்க முடியாத வலி. ஆனால் முட்டுக்கு கீழே தான் அடிப்பாங்க. பெல்ட்டை சுருட்டி வச்சுருப்பாங்க. நான் பார்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிடும், இன்றைக்கி கன்ஃபார்ம். ஏன்னா நான் சொன்னது அப்படியே செய்கிற ஆள், ரொம்ப கீழ்ப்படுதலான ஆள். அப்போ தண்டனை உண்டா இல்லையா? சத்தமாக சொல்லுங்க. அதாவது கொள்ளுனா வாயை திறக்குமா? எது? இந்த குதிரை. ஆனால் கடிவாளத்தை கண்டன வாயை மூடிக்கிடுமா? அது மாதிரி தண்டனை, சோதனை, போராட்டம்னு எல்லாரும் வாயை சக்குன்னு மூடி வச்சுருக்கீங்க. நமக்கு உண்டா இல்லையா? உண்டு. நானும் நீங்களும் அந்த பாதையினூடாக தான் நடத்தப்படுகிறோம். நிச்சயமாக வரும் காலங்கள் அப்படிப்பட்ட காலங்களாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை அந்த பாதையினூடாக அவரும் எந்த பாதையில் போயிருக்கிறாரு?
இயேசு அந்த பாதையில் தான் போய் நமக்கு வழியை காட்டி முன்னே சென்றிருக்கின்றார். அவரோடு பாடுகளை சகித்தால் ஆளுகையும் செய்வீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாடுபடும்போது நம்ம கூட யார் வரா? வேற யாரும் கிடையாது. எல்லாரும் போயிடுவாங்க. நான் நம்பினவர்களெல்லாம் தூரமாக போயிடுவாங்க. அந்த ஊழியத்தில் நான் பார்க்குறேன், இவரோடு நிறைய பேர் போனாங்க. ஆனால் மக்கள் ஏச ஆரம்பித்த உடனே, கற்களை எடுக்க ஆரம்பித்த உடனே கூட இருந்தவங்களாம் போயிட்டாங்க. நம்முடைய ஆக்கிய பயணம் அப்படி தான் இருக்கும். நம் மனிதர்களை நம்பி அல்ல, இந்த பாஸ்டர் நம்பி எல்லாம் வரல. அல்லையா? அப்படிதான் இந்திரா சிஸ்டர். ஆமாம், யார் நம்பி வந்திருக்கிறோம்? அவரை நம்பி தான் வந்திருக்கிறோம். அல்லையா? அது ஒன்று தான் நிரந்தரம். அப்படி அந்த இறைவனை மாத்திரம் பற்றி கொள்வோம் என்றால் நீங்கள் எங்கே போனாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களை யாரும் அசைக்க முடியாது. அல்லையா? நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை என்று நீங்கள் உற்சாகமாய் பாடிக்கொண்டு போய்கொண்டே இருப்பீர்கள். இந்த நாளிலும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 பேதுரு 5:7. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த அருளாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலை எல்லாம் என்று சொல்லவில்லை, கவலைகளை எல்லாம் அல்லேலூயா யார் மேல வைக்கணுமா? அவர் மேல், இயேசு மேல் வைத்து விடும். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதா வந்திருக்கிறோம். பாரமே இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படி யாராவது சொல்ல இருக்கிறீங்களா? எனக்கு என்ன பிரச்சனையா இல்லைண்டா சொல்கிறேன். அவளுக்கும் பிரச்சனை இருக்குது, படிக்கணுமே, பரீட்சை வருது, ஒவ்வொருவருக்கும் பலவிதமான எதிர்பார்ப்புகள். தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடும். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர். நம்ம எதிர்பார்த்தவங்களெல்லாம் இப்போ நம்மளை விசாரிக்கிறதே இல்லை. பாராமுகம் போல் போய்கொண்டிருக்கு. அதை பற்றி கவலைப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க நேற்று வரை எப்படி இருந்தாங்க தெரியுமா? இன்றைக்கி நான் பொருளாதாரத்தில் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறேன், இன்றைக்கி என் வீட்டு பக்கமே வர்றதில்லை. நம்ம அநேகர் சொல்லுகிறோமா சொல்லலையா? நல்லா இருக்கும்போது அவங்கெல்லாம் வீடு தேடி வருவாங்க, அடிக்கடி காலிங் பெல் அனுப்புவாங்க. ரோட்டில் வரும்போதெல்லாம் சிஸ்டர் சும்மா இருக்கீங்களா, வீட்டில் எல்லோரும் சும்மா இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டவங்க இன்றைக்கி நம்மளை கண்டுக்கிடவே மாட்டேங்கிறாங்க. ஏன்? சம்திங் இப்போ நம்மகிட்ட இல்லை. அப்போ அங்கே போனால் நம்மகிட்ட எதுவும் கேட்டுறக்கூடாது நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களா? இதான் உறவு. நம்ம நன்றாக இருக்கும் வரைக்கும் எல்லாரும் அப்படியே சூழ்ந்திருப்பாங்க. பிரச்சனை வரும்போது எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுவாங்க. ஆவிக்கிற பயணத்திலும் அப்படித்தான். நாம் நம்பினவர்கள், நம்ம எதிர்பார்த்தவர்கள், வாக்கு கொடுத்தவர், நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க என்று வாக்கு கொடுத்தவங்களாம் போயிடுவாங்க. ஒருவர் மாத்திரமோடு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. கடவுளே உனக்கு நன்றி. உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நாம் கடந்து வந்த பாதைகளிலே ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்த காரியங்கள் ஏராளம். நீங்கள் சாட்சி கொடுங்க. அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செய்த அற்புதங்களை சொல்லுங்கன்னு சொன்னால் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். அந்த தகப்பன் நம்மோடு கூட இருந்து செய்த நன்மைகள் ஏராளம், ஏராளம், ஏராளம். இந்த நாளிலும் அருமை ஆண்டவர் நமக்கு கொடுக்க நல்ல ஆலோசனை. அவர் உங்களை விசாரிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை விசாரிக்கிறவர். மகனே, மகளே, நீ நன்றாக இருக்கிறாயா, எப்படி இருக்கிறாய் விசாரிப்பதற்கு ஒருவர் இருக்கின்றார். அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. அந்த வேதனை மத்தியிலே அவர் மயக்கம் போட்டு விழுந்து விட்டார். கல் விழுந்து கொண்டிருக்கிறது, கூட கொஞ்சம் பேர் மாற்ற நிற்கிறாங்க. அவருக்குள்ளே அவர் இருக்கிறார். அல்லேலூயா.
அவர் என்ன சொல்றார்? மகனே கலங்காதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெளிப்படத்தில் அவர் அங்கே படுத்திருக்கிறார். அந்த வெளிப்படத்தில் கண்ட அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரம் நான் எழுந்து விட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டாம். எவ்வளவு பிரச்சனை வரட்டும். வேதத்திலே நான் வாசிக்கிறோம், ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை படகில் ஏற்றி மாலை நேரம் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்து விட்டு ஜனங்களை, மாலை ஆகிவிட்டது, நேரம் இருட்ட ஆரம்பித்து விட்டது, ஜனங்களெல்லாம் போயிட்டாங்க. அவங்களெல்லாம் அனுப்பிட்டு இந்த 12 பேரையும் இயேசு துரிதப்படுத்துகிறார் வேகமாக. அடுத்து இன்னும் கெனேசரேத் என்கிற இடத்திற்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் என்று எழுதப்பட்டு மார்க்கு 6ஆம் அதிகாரம் 45 வாசி. அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். நம்மளை வழி அனுப்பி வச்சது யாரு? ஆமாம், ஏர்போர்ட்டில் வழி அனுப்பி வச்சது யாரு? பாஸ்டரு எல்லாரும் சேர்ந்தா வழி அனுப்பி வச்சாங்க. இப்போ ஃப்ளைட்டு கிருபுருன்னு அங்கே நடு ஆகாயத்தில் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு நிற்கி. நம்ம என்ன நினைப்போம்? ஜோமிட்டு தானே வந்தோம், பாஸ்டர்லாம் வழி அனுப்பி வச்சாரு. இப்போ ஒரு மாதிரி பைலட் வேற சொல்கிறாரு, இன்னும் சற்று நேரத்தில் பெரிதான ஆபத்து நெருங்கி இருக்கிறது. எப்படி இருக்கு நமக்கு? யாரை ஏசுவோம்? பாஸ்டர் தான் ஏசுவோம். இதை விட ஜோமனாமே வந்திருக்கலாம் போல இருக்கே. அவர் தான் சொன்னார், இந்த ஃப்ளைட்டை பிடிங்க அப்படின்னாரு. அவர் தான் அந்த டிக்கெட்டுக்கெலாம் ஏற்பாடு பண்ணார். நம்மளை சும்மா விடுவாங்களா? சும்மாவே விடுறதில்லை. இப்படி ஒரு சம்பவம் நடந்துன்னு விடுவாங்களா? அவ்வளோதான், உண்டு இல்லைன்னு பார்த்துரும். அது கூட கொஞ்சம் ஒரு சேர்ந்துக்கிடுவாங்க, வாங்க நானும் வரேன், எனக்கு இப்படி தான் ஒரு நாள் ஆகிப்போச்சு. இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த அப்போஸ்தலர்களை ஒரு போட்டில் ஏற்றி வேகமாக போங்க துரிதப்படுத்தினார். போட்டு போயிட்டே இருக்குது. வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். கூட போல. ஆமாம், அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே, பாஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த வேனில் அவர் வரல, அவர் மட்டும் தனியாக ஃபேமிலியாக காரில் வந்துட்டுருக்கார் பின்னாடி. இந்த வேனில் நம்மளை இவ்வளோ நெருக்கம் இருந்த பிறகும் அதில் எல்லாரும் ஏற்றி விட்டுட்டு அவர் ஃப்ரீயாக வராரு பின்னாடி. வேன் என்னாச்சு? டான்ஸ் ஆடிட்டு நிற்கி. ஆமாம், அந்த இடத்துல என்ன சொல்லுவோம்? திட்டம் போட்டு சதி நடக்கும். இதெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நடந்து கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. அவர் நம்ம விசாரிக்கிற நேரம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வேளையிலே நானும் நீங்கள் எண்ண வேண்டிய காரியம், என் ஆண்டுடைய சித்தம் இல்லாதபடிக்கு ஒன்றும் நடைபெறப் போகிறது இல்லை. ஹல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த வார்த்தை அந்த நேரத்தில் ஞாபகம் வருமா? வராது. அந்த அம்மா தான் உண்மையை சொல்றாங்க, வராது. என்னது வரும்? முகத்தில் முன்னாடி நிற்கிறது யாரு? பாசிட்டர். இந்த மாதிரி குணாதிசயங்களெல்லாம் நான் மாற்றிக்கொள்ள என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன். கர்த்தர் கூட வருவார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பது உண்மை என்றார். இந்த வனாந்திர யாத்திரைகளை அருமை ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொண்டு சார்ந்து கொண்டு ஓடி வருகிற பிள்ளைகளாக இருப்பது உண்மை என்றார். பிரச்சனை மத்தியிலே நம்மை தாங்கும்படி, ஏந்தும்படி, தப்பு வைக்கும்படி, நமக்கு ஆறுதல் சொல்லும்படி, நம்மை விசாரிக்கும்படி அவர் வருவார். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலை மேல் ஏறினார். இயேசு இல்லாத படகு சீசர்களோடு கூட இப்பொழுது போய்கொண்டே இருக்கிறது. அந்த மாலை மயங்கு வேளையிலே போய்கொண்டே இருக்கிறது. போக 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 நேரம் இருட்டி விட்டது. வாசிங்க. இதுவரை கரையில் இருந்தது. கொஞ்சம் புயல் அடிக்கிற மாதிரி இருந்தால் என்ன ஆயிரும்? அந்த போட்டில் போவோமா? நான் வரலையா? அங்கே ஸ்ட்ரைக்கு நடக்கு, இந்த வேனில் நான் வரல. நீங்கள் எங்கே டூருக்கு போனாலும் சரி நான் வரல. அந்த ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க, நான் வரல. சொல்ல மாட்டோமா? ஸ்டார்டிங் பாயிண்டில் இறங்கி வீட்டுக்கு போயிடுவோம், அப்படி தானே? ஆமாம். இப்போ போட்டு எங்கே நிற்கி? வேன் எங்கே நிற்கி? அந்த பிரச்சனைக்குரிய இடத்துக்கு வந்தாச்சு.
என்ன நடக்கும் தெரியாது, கல் எறிய போகிறாங்க. நம்ம இப்போ போட்டில் போகல, அதனால் வேனில் போகிறத பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ நடு கடலில் வந்தாச்சு. நேரம் எப்படிப்பட்ட நேரம்? கை அசைச்சு யாருக்கா தெரியுமா? சத்தம் போட்ட கேட்குமா? யாரும் தப்பிக்கிறதுக்கு யாராவது வருவாங்களா? யாரும் கிடையாது. ஆனால் கரையில் இருக்கும்போது கூட்டம் கூட்டமாக கூட இருந்தாங்க. இயேசுவும் கூட இருந்தார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். அப்போ அவ்வளோ பேர் கூட இருந்தாங்க. ஆனால் இந்த போட்டில் இந்த 12 பேரோடு கூட இன்னொரு 12 சாதனம் வந்துட்டு இருக்கு. என்ன சாதனம் அது? என்ன 12? இன்னொரு 12 கூட அங்கே இருக்கு. 12 கூட. என்ன கூட? வெறும் கூடைய? மீன் கூடைய? அப்பம், மீன் ஆண்டவர் ஆசீர்வதித்து கூட. அந்த கூட எங்கே இருக்கு? அங்கே தானே இருக்கு. அந்த கூட அடிக்கடி பார்த்து சிரிச்சிருக்கும் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு என்ன நடந்தது? ஒன்றும் இல்லாத அந்த ஜோயல் கையில் இருந்த அந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் கொண்டு 5000 பேர் ஆண்டவர் போஷித்தாரே. அந்த ஆண்டவர் தானே உங்களை நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. நீங்கள் ஏன் இப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் புரியும்படிக்கு இதான் ஆவிக்கிற பயணம். அவர் நம்மை காண்கிற தேவன். அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால் அவர்கள் தண்டு வரிக்கிறதினால் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால். இப்படி காற்று வரணும் ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். அவருடைய பிள்ளைகள் இவ்வளோ கஷ்டப்படுவாங்களே, அந்த தண்டு வலிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எதிர்காற்று வருமே, அவங்க எப்படி கரை சேருவாங்க, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படிக்கு, அவர் யார் என்பதை தம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படிக்கு, அவர்களை விசாரிப்பதற்கு அந்த பிரச்சனை மத்தியிலே, அந்த ஆபத்து காலங்களிலே அவர்களை விசாரிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை அன்பு பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படிக்கு அந்த பாதையினூடாக நடத்துகின்றார். ஹல்லேலூயா. ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த சோதனை? ஏகேசி அடிக்கடி புலம்பிட்டே இருப்பார். கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் குடும்பத்தில் இந்த பிரச்சனை? நம்ம அநேகர் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஏன் இந்த பிரச்சனை கூடாக என் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கின்றார், நான் அவரைத்தானே பற்றி கொண்டிருக்கிறேன் என்று நம்ம அநேகர் புலம்புகிறோம். நம்முடைய ஆண்டவருடைய செவிகளிலே அது கேட்கிறது. நம்முடைய கண்ணீரை அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உடனே வரல. இந்த சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கண்டு. ஆனால் இருக்கிறது எங்கே? கரையில் தான் இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து எல்லாரும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. இப்போ ஞானசெல்வம் துணைவியார் அங்கே இருக்காங்க, பிள்ளைகள் அங்கே விளையாடிட்டு இருக்கு. இங்கே பிரசங்கம் கவனிக்கிறாங்களா என்னமோ தெரியல. காது எங்கே இருக்கு? காது எங்கே இருக்கு? ஆமாம், பிள்ளைகள் மேலே தான் கவனமாக இருக்குது. கீச்சு பூச்சின்னு சத்தம் கேட்கு. அவன் என்ன பண்ணுறாலும் தெரியலையே. ஆண்டவர் எங்கே இருக்கார்? மலையில் தான் இருக்கார், கரையில் தான் இருக்கார், ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காரு, மலைக்கு மேலேருந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய பார்வையெல்லாம் எங்கே இருக்குது? பிள்ளைகள் மேலே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பது உண்மை என்றால், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவஜனங்களாக இருப்பது உண்மை என்றால், சுதந்திரவாளிகளாக இருப்பது உண்மை என்றால், நம்முடைய ஆண்டு ஒருபோது கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டு. சங்கீதம் 33 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 33:19. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும். எவ்வளவு கொடிய பஞ்சம் வந்தாலும் சரி, அவங்களை காப்பதற்கு கர்த்தர் அங்கே பார்த்து கொண்டே இருக்க நம்முடைய பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறார், பசியா இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய கண்கள் அவர்களுமே நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய அருமையான சகோதரர் ஆபிரகாம் கடந்த நாள் வந்து சொன்னார், ஐயா இப்போ எனக்கு வேலையே இல்லை, வேலை செய்வது தெம்பும் இல்லை, உடம்பு சரியில்லை, இப்போ கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்குது, நான் என்ன செய்வது? வேலைக்கு போகவில்லையே, குடும்பத்தை நடத்த வேண்டுமே என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். நான் முன்பு செய்த வேலையில் உள்ள ஒரு அரியர் இப்போ வந்திருக்கு. அப்படிதானே? அவர் இங்கே தான் இருக்கார். அது எந்த நேரத்தில் வருது? பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமான் கைவிடப்பட்டதையும்
அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து பிச்சை எடுக்கிறதையும் நான் காணவில்லை என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்ற. ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்திருக்கிற. ஹல்லேலூயா. 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 நம்ம பார்க்கிற 34ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை வாசிங்க. 34ஆம் சங்கீதம் 15வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களுடைய நோக்கமா இருக்கிறது, திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கண்கள் பார்க்கிறது, செவிகள் கேட்கிறது. நடு கடலிலே இவர்கள் சத்தம் போட்டிருப்பாங்களா, சத்தம் போட்டிருக்க மாட்டாங்களா? அலை வருது, நம்ம அமைதியா இருப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பாஸ்டர் ஜோமனை சொல்லியிருக்கிறாரு, எல்லாரும் ஜோமனுங்க அப்படி சொல்லுவோமா? ஐயோ ஜீவன் தப்ப எங்கே ஓடலாம் சாடலாம் எப்படி, ஐயோ பாதி ஒரு புலம்புவாங்க, என்னெல்லாமோ வார்த்தைகள் ஓடி இருக்கும். நாம் அப்படி தானே இருக்கோம். வேணும் கொஞ்சம் இப்படி ஆண்டவனு, அப்போ தான் ஐயோயோ 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 சத்தம் பயங்கரமாக இருக்கும். அது ஒரு அமைதியாக இருப்பாங்க, பயங்கர சத்தமாக இருக்கும். பிரச்சனை வரும்பொழுது நாம் அவிசுவாசமான வார்த்தைகள் அநேகம் பேசி விடுகிறோம். ஆனால் நம்ம ஒரு பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். இங்கே சீசனுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. நீதிமான்களுமே கர்த்தருடைய கண்கள் நோக்கமா, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். கண்டார். அடுத்து வாசிங்க. கண்டு 48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக கூறினால் அவர்கள் கண்களினால் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து கண்டார். அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கல, என்ன செஞ்சார்? வந்துட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்பா வருவார். ஹல்லேலூயா. நம்மை சந்திக்கும்படி வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்ற பார்வையாளரை போன்ற அல்ல, பாராமுகம் போன்று இருக்கிற அந்த விருந்தினர்களை போல அல்ல, நம்முடைய தகப்பன் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை தேடி வருவார். ஹல்லேலூயா. இந்த நாள் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி பாடுவோம். இயேசப்பா வந்துட்டார். பிள்ளைகளை பார்க்க இயேசப்பா வந்துட்டார். அடுத்து வாசிங்க. அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். எல்லாத்தையும் மறந்தாச்சு. 5 அப்பம் 2 மீனை மறந்தாச்சு. 12 கூடையை மறந்தாச்சு. அவர் செய்த அற்புதத்தை மறந்தாச்சு. அந்த அற்புதம் எப்போ நடந்தது? 1 மாதத்துக்கு முன்னாடியா? 9 மாதத்துக்கு முன்னாடியா? ஜனவரி 1ஆம் தேதியா? எப்போ நடந்து? செல்ராஜ் இதான் முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு தான். எப்போ நடந்தது பாண்டி? இப்போதான், கொஞ்சம் முன்னாடி தான். அப்படிதானே? ஆமாம், கொஞ்சம் முன்னாடி. இயேசுநாதர் அந்த கூடையில் ஒன்று தூக்கி வைக்கிறார். போங்க சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் முன்னாடி தான் அந்த அற்புதமெல்லாம் நடந்தது. ஆனால் பிரச்சனை வந்தோடனே எல்லாத்தையும் மறந்துடுதோம். அவர் செய்த நன்மைகளை மறந்துடுதோம், அவர் கூட இருக்கிறத மறந்துடும். நாம் யாருங்கிறதே மறந்து என்ன பேச ஆரம்பிச்சிருது? பல பாஷைகள் பேச ஆரம்பித்து விடுங்க. தெலுங்கு, உருது, கன்னடம், மலையாளம். ஐயோ 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 ஐயோ. அப்போ தான் தெரியும் நமக்கு என்னென்ன பாஷையெல்லாம் தெரியும். நம்மை காண்கிறவர்கள் நம்மை கேட்டு சாட்சி கொடுக்கத்தக்கதாக அந்த பாஷை இருக்கும். என்ன சாட்சி? துர்சாட்சி. பொண்ணுவது புரியுதா? ஆமாம். அப்போ ஆண்டவர் பார்ப்பார், பிள்ளைகள் ஆவிக்கிற ஜீவித்திலே எவ்வளவு வளர்ந்திருக்கிறார்கள், இவர்களுக்காக தான் நான் ஜீவனை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அப்போ இவ்வளோ காலம் நம்ம கடவுளுக்குள்ளே வளர்ந்துருக்குறோம். அப்படிதானே? அப்படிதானே? ஆமாம். இப்போ பாருங்கள், ஒரு பயிற்சி, ஒரு கராட்டே பயிற்சி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஒரு 3 மாதம் 4 மாதம் இல்லை 1 வருஷம் அந்த கோர்ஸ் இருக்கும். இந்த பெல்ட்டு, பிளாக் பெல்ட்டு, அந்த பெல்ட்டு, இந்த பெல்ட்டு சொல்கிறாங்க. கடைசியில் போட்டிக்கு போகிறாங்க. ஒரு எதிராளி வரார், அவர் கூட இந்த ட்ரைனிங் கொடுத்தவங்கள போட்டிக்கு அனுப்புகிறாங்க. அப்போது அந்த போட்டியில் கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் பெல்ட்டு கொடுப்பாங்க. நான் போட்டிக்கு போகும்போது கற்றது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு கற்றுக் கொடுத்தர் எப்படி இருப்பார்? எப்படி இருக்கும்? அவருக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். ஆகா, 4 பேருக்கு முன்னாடி என்னை இவ்வளவு
பெருமை. அதுதான் அருமை ஆண்டவர் நம்மை கொடுத்து அப்படித்தான் எண்ணுவார். இந்த பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன், திருச்சபையை தந்திருக்கிறேன், பரிசுத்தவான்களை கொடுத்திருக்கிறேன், வேதங்கள் போதிக்கப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற அந்த சூழ்நிலை வரும்பொழுது தலைகளாக மாறுகிறார்களே என்று அவர்களை குறித்து அருமையாண்டு வேதனைப்பட்டது போல நம்மை குறித்து வேதனைப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நம் மனம் பதறாதபடி, மறுதலிக்காதபடி, சோர்ந்து போகாதபடி உடைய கர்த்தரை இருக்க பற்றிக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கலாய்ப்பான வேதனையான நேரத்தில் நம்மை சந்திக்கும்படி பரிசுத்தவான் வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? பாஸ்டருக்கு இந்த நேரத்தில் வராரு, மைண்ட் அப்படி தான் தோணும். வழக்கமாக பாஸ்டர் சோத்திரம் சிஸ்டர், சிஸ்டர் சோத்திரம், சோத்திரம் வருமா? ஆத்திரம் தான் வரும். ஆனால் ஆத்திரம் வரலாமா? ஆண்டு பிள்ளை வரலாமா? வரக்கூடாது, ஒருபோதும் வரக்கூடாது. இப்போ பாருங்க, கடவுள் வராரு, கடவுளையே யாருன்னே தெரியல. அவங்க என்ன சொன்னாங்க? வாசிங்க. அவர்கள் கடல் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். யார் வந்துட்டா? ஏசப்ப வந்தாச்சு. வந்தது யாருன்னு தெரியல. என்ன சொல்றாங்க? ஆவேசம் என்ன? பேய், பேய் பிசாசு நடு கடல்ல நடு ஜாமத்தில் அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இப்படி ஜிப்பா போட்டுட்டு அப்படி வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆவேசம் என்று அலறினார்கள். கத்தரினான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். வசனமெல்லாம் நல்லா இருக்கு. கத்தரி அற்புதங்களை காணும் பொழுது அதிசயம், ஆகா அந்த அப்பம் மீனெல்லாம் சுவைக்கும் பொழுது அவ்வளவு பரபரப்பு. ஆனால் பிரச்சனை வரும்பொழுது வா என்ன சொல்லுது? ஆவேசம். யாரை பார்த்து? பாஸ்டரை பார்த்து. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு 2 மணிக்கு போயிருந்தேன். 2 மணிக்கு உங்களுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்பீங்க. நடராத்திரி 2 மணிக்கு ஒரு சகோதரியை காணும்னு ஒவ்வொரு பக்கமாக தேடிட்டு இருக்காங்க. ஆனால் பவுலையும் கூட உண்டோ? ஆமாம், யாரோ ஒரு ஊழியர் கூட உண்டு. அப்புறம் 2 பேரும் அங்கங்கே தேடுறோம். அப்போ நம்ம ஜெயா சிஸ்டர் வீட்டுக்கு போகிறோம் நைட்டு. அவங்க இந்த லைனில் தான் எங்கேயும் இருந்தாங்க. அவங்களுக்கு நல்ல பழக்கம் உண்டு. ஒருவேளை அவங்க வீட்டில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் 2 மணிக்கு போய் கதவை தட்டுறோம். சத்தமே இல்லை. அப்புறம் கதவை தட்டுறோம். எவமில் நேரம் என்ன நேரம்? 2 மணி. தூக்கத்தை கெடுத்தாச்சு. எந்த நேரத்தில் வந்து கதவை தட்டிட்டு மரியாதை யாராவது கூப்பிடுவாங்களா? அந்த நிலைமை தான் இப்போ. இப்போ இயேசுவே வந்தாலும் 5 மீன் அதிசயமெல்லாம் எல்லாம் மறந்து போச்சு. இப்போ என்ன? பேய், பயம் சூழ்ந்து கொண்டு, அவிசுவாசம் சூழ்ந்து விட்டது, பயம் அவர்களை சூழ்ந்து விட்டு தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. பெருங்காற்று வீசி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவிசுவாசமான வார்த்தைகள். ஆவேசம் என்று ஆர்ப்பரித்து துதித்தார்கள். ஹல்லேலூயா. ஆவேசம் என்று அலறினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் அவர்கள்? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள், தொட்டவர்கள், பார்த்தவர்கள், பேசினவர்கள், ருசி பார்த்தவர்கள். அப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க, ஐயா இன்னைக்கு பரவசமாக இருந்தியா, சே அப்படியே பரலோகத்துக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா போதும், அந்த பக்கம் பாஸ்ட் கடைக்கு போவார். அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் அவங்க வார்த்தையை கேட்டு பரவசம் அடைஞ்சிட்டு இருப்பாங்க. அங்கே வெளியில் சண்டை. இப்படி தான் நம்முடைய ஆவிக்கிற பயணம் இருக்கிறது. ஏறுகிறோம் இறங்குகிறோம், ஏறுகிறோம் இறங்குகிறோம், இதெல்லாம் வாழ்க்கை. நிற்போம் கர்த்தருக்காக. எந்த சூழ்நிலை வரட்டும், நான் இயேசுவின் பிள்ளை. ஹல்லேலூயா. அவர் நம்ம விசாரிக்கிறவர் ஆனபடினால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடும்படி இன்று கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ சீசர்கள் அடையாளம் கண்டு கொள்ளாதபடி, வந்திருக்கிற இரட்சகரை அறிந்து கொள்ளாதபடி அவர்கள் ஆவேசம் என்று அலறினார்கள். வாசிங்க. அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவர்களுடனே பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பார்த்தாரு, பக்கத்தில் வந்துட்டோம், ஆனாலும் பிள்ளைகள் பயந்துட்டு இருக்கிறாங்களே. அவர் சத்தத்தை உயர்த்தி சொல்றார், நான் தான், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா வந்துட்டார். ஹல்லேலூயா.
நம்மை சந்திக்கும்படி வந்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த 10வது மாதத்திலும் நம்மை சந்திக்கும்படி தகப்பன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, இயேசு எனக்காய் ஜீவன் விட்டவரே, ஆமென். என்னோடு இருக்க எழுந்தவரே, இயேசு என்னை என்றோ வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, இயேசு என்னை என்றோ வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, அந்த இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே, எந்த நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே. இயேசு அந்த படகுல ஏறுதாரு. அப்புறம் என்னாச்சு பாருங்க, வாசிங்க. அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அவர்கள் இருந்த படவில் இயேசு ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அப்பொழுது காற்று அமர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே ஒரு அற்புதம் நடந்தது, அதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்பவும் அவர்களுடைய அந்த அவிசுவாசத்தை மாற்றும்படிக்கு பிரச்சனை மத்தியிலே கர்த்தர் வந்திருக்கிறார். நாமும் நம்மில் அநேகர் அந்த பாதையினூடாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். குழப்பங்கள், பல குழப்பங்கள். இது எப்படி, ஏன், எதற்காக? கர்த்தர் அனுமதித்தபடினால். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய படகுகளை கடந்து வந்து நம்மோடு கூட வாசம் பண்ணும்படி, அவர் நம்மை கிட்டி சேரும்படி வருவதற்காக, இன்னும் நாம் அவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வதற்காக, அவருடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ்வதற்காக, அவர் சித்தம் செய்வதற்காக, அவர் நமக்கென்று நியமித்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக என்னை உங்களை கர்த்தர் இந்த பாதையில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால சோதனையை கண்டு பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. நல்லா படிக்கிற பிள்ளைகள் பாருங்க, பரீட்சையை கண்டு பயப்படவே மாட்டாங்க. ஆனால் அந்த அரைகுறை வெக்காடு இருக்குது தெரியுமா, பரீட்சை வந்தோன்னு காய்ச்சல் வந்துடும். ஐயோ என்ன ஆகுமோ தெரியலையே, பரீட்சை முடிஞ்சிடும், ஆனால் நமக்கு எது என்ன ஆகுமோ தெரியலையே, அப்படிதானேண்டா. நிறைய பேர் பரீட்சை காய்ச்சல் வந்துடும். ஆனால் படிக்கிற பிள்ளைகளை பாருங்கள், அவங்க பரீட்சை எழுதிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், நல்லா எழுதணும், எழுதி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடணும். ஹல்லேலூயா. இது ஆவிக்கிற பயணத்திலோ வருகிற நிந்தைகள், அவமானங்கள், சோதனைகள், இவங்களெல்லாம் நமக்கு பரீட்சைகள். ஹல்லேலூயா. ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, ஐயா நேற்று ஒரு பரீட்சை நடந்தது, அதில் நான் பாஸ் பண்ணிட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ நான் யோசிப்பேன், இவங்க வேறு வியாபாரம்லாம் பண்ணுறாங்க, இவங்க என்னைக்கு பரீட்சை எழுத போனாங்க? ஐயா ஆவிக்குரிய பரீட்சை நடந்தது, காலையில் என் வாயை கலருக்கு ஒரு சாத்தா வந்தான், நான் அமைதியாக இருந்துட்டேன். ஹல்லேலூயா. பரீட்சை ஒவ்வொரு நாளும் நமக்கு உண்டு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய அந்த படகிலே அலைந்து கொண்டிருக்கிற, அலக்களிக்கப்படுகிற கடலிலே ஆதரவற்ற நிலையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை படகிலே கர்த்தர் வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் அவர் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ராஜா வந்திருக்கிற. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய படகில ஏறினால் போதும், அமைதல் உண்டாகிவிடும். ஹல்லேலூயா. வாசிங்க இப்போ அந்த சீசர்கள் பரபரப்பை பாருங்க. அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த ஆச்சரியம் எவ்வளவு நேரத்துக்கு? ஆராதனை முடிகிற வரதான், அந்த கொட்டு அடி பரவசமெல்லாம் அந்த ஆராதனை முடிகிற வரதான். முடிஞ்ச பிறகு அப்புறம் டைனிங் ஹாலில் போய் பிளேட்டை தூக்கிட்டு பாட்டு, மெரியாம் வந்து டாம்பிரின் அடித்து பாட்டு பாடினாங்களாம். அல்லையா? இந்த செங்கடலில் தாண்டின உடனே டாம்பிரின் அடித்து தம்பூர்லாம் அடித்து பாட்டு பாடினாங்களாம். இங்கே பரவசிக்கதான், அங்கே போனோடனே பிளேட் அடித்து கீதம். இல்லையா? நம்ம நிலைமையை பாருங்கள், ஆவிக்கிற வளர்ச்சியை பாருங்கள். வேனில் சில நேரம் நான் பார்ப்பேன், நம்ம மக்கள் தான், ஆவிக்கிற பிள்ளைகள் தான். நம்ம போகிறோம், தள்ளிடு, இருக்க மாட்டேன். யார்? மற்றவங்க இல்லை, டவுன் பஸ்ஸில் மற்ற இடத்துல இல்லை, நம்ம ஆவியில் நிறைகிற அந்நிய பாசை பேசுகிற விட்டா தீர்க்க தரிசனம் சொல்கிற நம்ம பிள்ளைகள். ஆனால் பாஸ்டர் தொங்கிட்டு தான் நிற்கிறார். இவங்க ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு, ஒரு அம்மா ஏறுறாங்க, வயசான அம்மா, பிள்ளை இடையில வச்சுருக்காங்க, ஜோயில இடையில வச்சுட்டு உட்காந்துருக்காரு இந்த வினோத். முடியாது. அந்த நேரமாக அந்த பாஸ்டர் வாய் சும்மா இருக்குமா? வெளியில் ஒருத்தர் நின்றுருக்கார், பிரதர் வாங்க உள்ள, பிரதர் உள்ளே வாங்க. ஆனால் உள்ளே இருந்து ஒரு சத்தம், இடம் இல்லை, இடம் இல்லை. இதுக்கு மேலே நாம் வாங்கன்னு சொன்னால் பாஸ்டருக்கும் இடம் இல்லை.
நம்முடைய ஆவிக்கிற பயணம் எப்படி இருக்கு பாருங்க, வளர்ச்சி. அந்த வேன் போயிட்டே இருக்கு, அடுத்த ஸ்டாப்பில் அவங்களுக்கு வேண்டியவங்க 2 பேர் நிற்கிறாங்க. அதே இடமில்லைன்னு சொல்ல ஆத்துமா, சிஸ்டர் வாங்க, எம்மா வாங்க. அப்போ நான் வாயே திறக்கலை, ஏன்னா அவங்க மனசில் இப்போ இடம் இருக்குது. மனசில் இடம் இருந்தால் இடம் வந்துடுமா? ஆமாம், அவங்க ஏறினாங்க, அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க, அந்த பிள்ளைய மைண்டில் வச்சுட்டாங்க, வண்டி ஓடுது. நம்ம எப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்க சிந்திச்சு பாருங்க. சர்ச்சைக்கு வரும்போது பரவசம் எல்லாம் நல்லது தான், ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய பயணத்திலும் எப்படி நடந்து கொள்கிறோம் கர்த்தர் பார்க்கின்றார். இந்த டெஸ்ட் அந்த சீசர்களுக்கு வைத்தார், அவங்கள சோதிக்கிறதுக்காக இல்லை, அவங்களை வேதனைப்படுத்துவதற்காக இல்லை, அவங்க எவ்வளவு தூரம் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள் என்பதற்காக. இப்போ பார்த்த உடனே தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். எவ்வளவு வலிமையுள்ள தகப்பன் அவர் நம்ம கூட தான் இருக்கிறார், ஏன் நம்ம அப்படி இப்ப ஆச்சரியப்படுறாரு? வாசிங்க தொடர்ந்து. அவருடைய இருதயம் கடினமுள்ளதா இருந்தபடினாலே. அல்லேலூயா. யாருடைய இருதயம்? ஆமா, சீசருடைய இருதயம். அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்கும்போது ஆர்ப்பரிக்க நல்ல காரியம், ஆனால் ஒரு சோதனை வரும் பொழுது அந்த சோதனை நிற்கிறோமா, நின்று பிடிக்கிறோமா, சகிக்கிறோமா, அருமை ஆண்டு நோக்கி பார்க்கிறோமா? கர்த்தர் அதை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. அவருடைய இருதயம் கடினமுள்ளதா இருந்தபடினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். அப்பங்களை குறித்து உணராமல் எந்த அப்பம்? 5 அப்பம் 2 மீன், அதை குறித்து உணராமல் போனார். இதுவரை ஆண்டவர் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை எத்தனை? ஏராளம், ஏராளம். சொல்ல முடியுமா? எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு நன்மைகள். ஆனால் அதை நினைச்சு பார்க்குறோமா? இப்போ உள்ள பிரச்சனை மட்டும் தான் பூதாகரமாக இருக்கு. பாஸ்டர் சொல்லிட்டார், இப்படி சொல்லிட்டார், இன்னை பார்த்து. ஆனால் அதுக்கு முந்தின வாரம் தான் அந்த பாஸ்டர் இல்லைன்னா நான் இல்லை. அதுக்கு முந்தின வாரம், இந்த வாரம் அந்த பாஸ்டர் கழுத்தை பிடிச்சி ஒரு நெருக்கு. அப்படி இருக்கலாமா? இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்போ நம்ம இன்னும் வளரலன்னு அர்த்தம். ஏசப்பாக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்போ கொஞ்சம் முன்னாடி தானே அந்த 12 கூட கூட அங்கே தான் இருக்குது, மாறி போயிட்டாங்க. இதெல்லாம் எதற்கு எழுதப்பட்டிருக்குது? அந்த சீசர்கள்லாம் சரியில்லை, அவங்க குணாதிசயம் சரியில்லை, அதை நம்ம அறிந்து கொள்வதற்காக. அப்படி தானே செல்வராஜ்? எதுக்கு எழுதப்பட்டிருக்கு? அப்புறங்க எதுக்கு எழுதப்பட்டு விடுங்க, சீக்கிரம் நான் போன வேலைக்கு. எதுக்கு எழுதப்பட்டிருக்கு? யாருக்கு எழுதப்பட்டிருக்கு? எனக்கு. அப்படித்தானே சொல்லணும். நமக்குன்னு அப்படி ஸ்டைலாக சொல்லிட்டு போயிடக்கூடாது. எனக்கு, எனக்கு நான் திருந்துவதற்கு, என்னுடைய இருதயத்தின் கடினங்களை நான் மாற்றுவதற்காக எனக்காக இயேசு எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்ட் முடிங்க. அவர்கள் கடலை கடந்து நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். கரை சேர்ந்துட்டாங்களா? சேர்ந்துட்டாங்களா? ஆமா. நாமளும் கரை சேருவோமா? சேருவோமா? கரை சேர்றதுக்கு எல்லாருக்கும் ஆசை. ஆமா, கரை சேரணுயா, எல்லாம் நல்லபடியாக நடக்கணுயா. ஒரு பிரச்சனை, ஆனால் ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஆவிக்குரிய பயணம் அப்படிப்பட்ட பயணம் அல்ல. இது வனாந்தர யாத்திரை, நடுக்கடல் அலைகளினால் அலைகழிக்கப்படுகிற அந்த படகின் சூழ்நிலைத்தான் இந்த ஆவிக்குரிய பயணம். நிச்சயமாக வரும், பிரச்சனை வரும், எங்கிருந்து வரும், எப்பொழுது வரும் என்று தெரியாது. ஆனால் அதன் மத்தியிலே நாம் எப்படி இருக்கிறோம், உள்ளம் எப்படி இருக்கிறது, கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. மனம் மாதிரி பேசாதீங்க, இருக பிடிச்சுக்கிடுங்க ஆண்டவருடைய பாதப்படியை. ஆண்டவரே, நீர் நீ கொன்று போட்டாலும் உம்மீது நம்பி. யார் சொன்ன? யோபு என்னைக்கோ சொன்னார். ஊத்ஸ் தேசத்தில் உத்தமர், அவர் என்னைக்கோ சொன்னார். நிச்சயமா இவங்களெல்லாம் திருஷ்டாந்தமாக எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே நானும் நீங்களும் தப்பி கரை சேர்வதற்கு கர்த்தர் கூட வருவார். அவர் நம்மோடு கூட தான் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சரீரப்பிரகாரமாக இப்பொழுது நம்மிடத்தில் இல்லை, ஆனால் ஆவிலே நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மானுவேலராய் என்றென்று வாசம் பண்ணும்படி அவர் வந்திருக்கிறார். அந்த சீசர்களை விட ஒரு பெரிய பாக்கியத்தை இன்று நானும் நீங்கள் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாம்சத்தில் இருக்கும் பொழுது பாருங்க, அந்த மலையில ஜெபமணி கொண்டிருந்தார். இப்பொழுது சரித்திரம் இல்லை, அதில் அவர்கள் கலங்குகிறார்கள். ஆனால் இன்று மரித்து உயிர் திறந்த ஆண்டவர் இப்ப எங்க இருக்கார்? எங்க இருக்கார்? எங்க இருக்கார்? நம்மோடு இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு யார் கூட இருக்கார்? நம்மோடு கூட, என்னோடு கூட இருக்கார். ஹல்லேலூயா.
இந்த நினைவோடு கூட நாம் பயணிப்போம். மீண்டும் பிரசங்க வாக்கியத்தை வாசிங்க. அவர் இயேசு உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். எனக்கு வேதனை வரும், நிந்தை வரும், அவமானம் வரும், சோதனை வரும். அந்த சோதனை மீது நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை என் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னு ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். நம்ம எப்படி பரீட்சை எழுதுறோம் அப்படின்னு எக்ஸாமினர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி நம்ம ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டே இருக்க அவருடைய கனிமைகள் நம்மை சோதித்து அறிந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தேவஜனங்களாகி நாம் வருகிற சோதனைகள், நிந்தைகள், அவமான மத்தியிலே இறுதிய கடினத்துக்கு இடம் கொடுக்காதபடி அருமை ஆண்டவரை மாற்ற நோக்கி பார்ப்போம், விசுவாசிப்போம். என்னை ஒருவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இவங்க பார்க்காம போனானே, இவங்க நம்மளை பற்றி பேசாமல் போனானே, ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கூட கேட்கலையே என்று நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒருவர் நம்மில் நினைவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யார்? அவர் இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் நம்மை விசாரிக்கிறவர், நம்மோடு கூட வருகிறார், பயணப்படுகிறார். அவரை மாத்திரம் பற்றி கொண்டு சார்ந்து கொண்டு ஓடுவோம். இதுவும் நன்மைக்கு. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையும் கடந்து போகும். கர்த்தர் வருகிறார், நாம் தப்பி கரை சேருவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.